விண்வெளியில 280 நாட்களுக்கும் மேலாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலம் மூலமா பூமிக்கு திரும்பியிருக்காங்க. திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 இந்திய நேரப்படி அந்த விண்கலம் புளோரிடா கடல்ல இறங்கிய நிலையில உடனடியா மீட்பு வீரர்கள் விண்வெளி வீரர்களை அழைத்து சென்றிருக்காங்க. 17 மணி நேரத்துக்கு பிறகு இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில சர்வதேச விண்வெளி நிலையத்துல கிளம்பி 17 மணி நேரத்துக்கு பிறகு இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில 3:15 மணி அளவுல பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் 4 வீரர்களோட நுழைந்தது. அப்போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைங்கிறது ஏற்பட்டது. மேலும் விண்வெளி வீரர்கள் அதிக அளவு அழுத்தத்தையும் உணர்ந்திருக்காங்க. தொடர்ந்து 3:20 மணி அளவுல பூமியை நெருங்கிய டிராகன் விண்கலத்துடைய முதல் 2 பாராசூட்கள் வெற்றிகரமா விரிந்தது.